திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாணவரணி பொறுப்பாளர்களுக்கு நேர்காணல். திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய பேரூர் நகர அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு இன்று நேர்காணலை திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் மாநகர கழக செயலாளர் மு. மதிவாணன் முன்னிலையில் மாநில மாணவரணி இணைச் செயலாளர் ஜெரால்ட் மற்றும் கழக மாணவரணி துணைச் செயலாளர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் நேர்காணல் செய்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முத்து வெங்கடேஷ் வரவேற்புரை ஆற்றினார். மாநகர அமைப்பாளர் அசாருதீன் நன்றி கூறினார். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாணவரணியைச் சார்ந்த மாவட்ட மாநகர மாணவ மற்றும் மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர்.
மாணவருடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎன் எழிலரசன் அவருடைய சீரிய உழைப்பால் இன்றைக்கு இது போன்று ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கிருந்து நம்முடைய மாணவர் பேரவைக்கென்று தனியாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த அன்பு சகோதரர் ஜெகவால் அவர்களுக்கும் தமிழ் அவர்களுக்கும் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தில் அனைவருக்கும் வருகினுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கம் என்கின்ற அரசாங்கம் அமைவதற்கு காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். தமிழக அரசியலையும் எஜுகேஷனையும் திராவிட இயக்கங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இங்கே உரையாற்றி இருக்கின்ற ஜெராடர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களையெல்லாம் நேர்காணல் எடுக்க வருகை தந்திருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அவர்களும் இது போன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தான். தங்களுடைய தொடர்ந்து விடாமுயற்சிக்காக தங்களுடைய பொது வாழ்வு என்கின்ற வரும்பொழுது தங்களுடைய பர்சனலாக இருக்கின்ற லைஃப்ல பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். பல நேரங்களில் வருகின்ற வாய்ப்புகளை தங்களை விட்டு போயிருந்திருக்கும். அந்த வாய்ப்பு இன்னொருவருக்கு கூட சென்றிருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த இயக்கத்தில் தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு பொறுப்பை வழங்கி இருக்கின்றார். அந்த பொறுப்புக்கு பெருமை தேடி தருவதுதான் நம்முடைய முதல் கடமை என்கின்ற வகையிலே இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற இருவருமே. அந்த வகையில் தான் நீங்களும் இந்த இயக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகின்றோம்? எதற்காக இது போன்ற நேர்காணல்? ஏன் மாவட்ட செயலர் சொன்னா உடனே அப்படியே போட்ட வேண்டியதானே? ஒன்றிய செயலர் பகுதி செயலர் சொன்னா அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? எதற்காக நாம் மெரிட்ல எடுக்க வேண்டும்? அந்த புரிதல் என்பது எவ்வளவு அவசியம் என்பதையெல்லாம் இங்கே நம்முடைய ஜெராளர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். வருகை தந்திருக்கின்ற நீங்கள் முதல்ல முத்தமிழர் கலைஞர் அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவர் யாரெல்லாம் இப்போ உருவாக்கினா அந்த தலைவரை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இவருக்கு அப்புறமேட்டு இவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் அரசு நடக்குது. அப்ப அது எந்த விதமான கருத்துக்களை கொள்கைகளை தாங்கி இந்த திராவிட மாடல் அரசு நடக்குது அப்படிதான் நீங்க பார்க்கும் பொழுது கலைஞர்ங்கிற அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து, ஒரு இயக்கம்னா சாதாரண இயக்கம் 75 ஆண்டு கால இயக்கத்துல நீங்க இன்னைக்கெல்லாம் ஒரு பொறுப்புக்கு வருவதற்காக நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க. அதுவே உங்களுக்கான ஒரு பெருமையாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஏன்னா 75 வருஷம் தான் நம்மள மாதிரி ஜெயிச்சவங்களும் கிடையாது, நம்மள மாதிரி தோத்தவங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சீட்டெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம தோல்வியில் நம்ம சந்திச்சிருக்கோம். அதே போல அதிகப்படியாக 184 சீட்ல வெற்றி பெற்றது நம்மளாகத்தான் இருக்க முடியும். அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2024 இதுவரைக்கும் எந்த இயக்கமும் சந்தித்திராத ஒரு வெற்றியை, குறைந்தபட்சம் 200 இடங்களை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது தலைவராக அவர் சொன்னது என்ன தெரியுமா? இது ஏதோ என் மேல இருக்கின்ற நம்பிக்கை இல்லை, உங்களை போன்ற இளைய சமுதாயத்தில் இருக்கின்ற நம்பிக்கை நான் சொல்றேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக வருகை தந்திருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி நோட்டால 3000 ஓட்டு 3500 ஓட்டு போல் ஆகுது அப்படின்னா இந்த சமுதாயத்துல என்ன நடந்தா என்னப்பா என்ன ஒதுக்கி போறாங்க பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயம், அப்படி ஒதுக்கி போக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு உங்களை போன்றவர்கள்லாம் இது போன்ற நேர்காணல கலந்து கொண்டு உங்களுக்கான புரிதல் நீங்க பேசும்பொழுது நீங்க கேட்கலாம். இன்டர்வியூல வந்து அவங்க தான் கேட்கணும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க சொல்லலாம். வருகை தந்திருக்கிற மாநில நிர்வாகத்துக்கு சொல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்களும் கலைஞர் ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மி ஆரம்பிச்சு நாங்கள் கொடைக்கானலில் நாங்கள் போய் ஒரு பசங்களை இங்கே குறிப்பாக திருவண்ணாமலை தொகுதியை மட்டுமே நாங்கள் எடுத்துட்டு போனோம். அப்படி நாங்கள் அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத் வைஸா நாங்கள் ஒரு 15 கேள்வி கொண்ட ஒரு தேர்வு முறையில் அவங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது திருவண்ணாமலை தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படின்னா என்னங்கன்னு கேட்கறாங்க. அந்த இளைய சமுதாயத்துக்கு அவங்க அந்த வீடை விட்டு அந்த தெருவை விட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியல. உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அந்த பகுதியோட வட்ட செயலரோட பேர் எழுதுறாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த வட்ட செயலர் தான். அவர் அந்த குறுகிய அந்த இடத்தை விட்டு வெளியில வரல அவங்க. இப்போ ஒரு என்னுடைய திருவண்ணாமலை தொகுதியாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற என் தொகுதியிலே அந்த இளைய சமுதாயத்திற்கு அவ்வளவுதான் புரிதலே இருக்கின்றது. அதனாலதான் சொல்றேன், முத்தமிழர் கலைஞர் மீது வைக்கின்ற விமர்சனம் என்ன, ஏன் முத்தமிழர் கலைஞரை பாராட்டுகிறார், 2த்தையுமே நீங்க பாருங்க. அது எதுலாம் உண்மை தன்மை என்பதை நீங்களே புரிஞ்சுங்க. ஏதோ நாங்க இயக்கத்தை சார்ந்துக்கிட்ட நிர்வாகிகளாக நாங்க வந்து அதுக்காக அட்வொகேட் பண்றோம்னு நினைக்காதீங்க. நீங்களே அதை உணர்ந்து பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க தான் நம்ம எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் இது என்று சொன்னால் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து எதையுமே நீங்க காமிச்சிட முடியாது. யார் வேணா கேள்வி கேட்கலாம். ஒரு முறை பொதுக்குழுல நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணா மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க.
மேடையை விட்டு கீழே வந்து சேர் போட்டு அண்ணா உட்காந்து அவரை பேச சொல்லுங்க என்று யார் குற்றச்சாட்டு சொல்ல பேச சொல்லிட்டு திருப்பி அண்ணா மேடைக்கு மேலே ஏறி அதுக்கு விளக்கத்தை சொல்லினாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க தான் நாம். அந்த இயக்கத்தில் தான் நம்ம பொறுப்புக்காக இங்கே வருகை தந்திருக்கணும். வருகை தந்திருக்கின்றவர் நீங்க இந்த பொறுப்பை நீங்க தேர்வாகி நீங்க உங்களோட பணியில் நீங்க ஏற்படும் பொழுது நீங்க டைரக்டா எங்ககிட்ட தான் பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்மளுடைய ஜெரால்டு சொன்ன மாதிரி நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகப்படியா உங்களை நம்புகிறாரு. நீங்க நினைச்ச நேரம் அவரே போய் பார்த்து நீங்க பேசலாம். எனக்கு சில கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இந்த நல்ல நேர்காணல் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களிலிருந்து, ஏன்னா இதுல நாங்க யாருமே இந்த வாய்ப்பு ரெக்கமெண்ட்லாம் பண்ண போறதில்லை. ஏன்னா எல்லோருக்கும் சரி நம்மளோட இளைஞர் செயலாளர் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, தயவு செஞ்சு மெரிட்டை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மெரிட்ல வந்தீங்க இன்னமும் எங்களுக்கு பெருமையாகத்தான் கருதுவோம். நாங்க ஜெரால்டுக்கும் தமிழுக்கும் நான் சொல்றது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நம்முடைய தலைவர் பாராட்டிட்டாங்க. நாங்க சொன்னதை ஃபர்ஸ்ட் செய்கிற மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து தருகின்ற நம்முடைய பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பட்டை தீட்டுகின்ற பணியில் இது மாவட்ட கழகம் மட்டுமல்ல, இது எங்களுக்கான ஒரு பட்டறையாக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி அந்த வேலையை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் செய்து தருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.